ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் இட்லி, தோசைக்கெல்லாம் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 5 பெரிய வெங்காயம், 4 பூண்டு பற்கள், காரத்துக்கு 5 வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த பதம் வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். பொட்டுக்கடலுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்குங்க. பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு முழுமையாக ஆறந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாக சாப்பிட்றதோட தண்ணியாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். இந்த சட்னியோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செய்து பாருங்கள். டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவில் இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.